வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். கவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்டிஃப், கவுண்ட் பிளாங்க் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்ஸ் அதிகமாக நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுற எக்ஸலில் நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு ஷீட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்ட் வந்து எப்படி கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும், கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும், அது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு இது வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் 15 காட்டுது பார்த்திங்களா. ஸோ அதாவது 15 நம்பர்ஸ் இருக்கிற மாரி எனக்கு காட்டுது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் ஈச் செல்லில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்ட் செல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மில் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டுன்னு இருக்குது. ஸோ கவுண்ட்டோட ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வேல்யூ 1 வேல்யூ 2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ரேஞ்சை கவர் பண்ணுறேன். ஸோ கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வந்துருக்கு. ஸோ இங்கே என்னென்னா எனக்கு 15 வந்து என்னென்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் ஏ கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்களா எனக்கு 14 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் டின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 13 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். வேறு டெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேறு எதுவுமே வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் பண்ணாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. ஸோ நான் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது, பிளாங்காக இருக்குது, டெக்ஸ்ட்டு இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கவுண்ட் ஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் வந்து என்ன 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 அதோட ஒர்க்கிங் என்னென்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் ஃபுல் ரேஞ்ச் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன். 12 வருது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நம்பர்ஸ், டெக்ஸ்ட்டு அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே கவுண்ட் ஆகுது. பட் பிளாங்க் மட்டும் கவுண்ட் ஆகலை. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 45க்கு வந்து நடுவில் வந்து பிளாங்காக இருக்குது, ஸ்பேஸ் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கேயும் ஸோ கவுண்ட் ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், டெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணும். ஆனால் பிளாங்காக இருக்கிற செல்லை மட்டும் கவுண்ட் பண்ணாது. ஸோ அதான் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கவுண்ட் பிளாங்க் வந்து நான் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே தான் கவுண்ட் பிளாங்க் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் அண்ட் க்ளோஸ். ரேஞ்ச் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். 7 வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பிளாங்க் செல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளாங்காக இருக்க செல்லை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுது. ஸோ 3, 4, 5, 6, 7. ஸோ நம்பர் ஆஃப் பிளாங்க் செல் எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. ஸோ அதான் கவுண்ட் பிளாங்க் செல்லுன்றது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து எக்ஸலில் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுங்க, கவுண்ட் இஃப்னு டைப் பண்ணுங்கள். கவுண்ட் இஃப் டைப் பண்ணோன்னே இங்கே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் க்ரைட்டேரியா. ஸோ ரேஞ்சுன்றது வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு க்ரைட்டேரியா பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா நான் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு க்ரைட்டேரியா என்ன கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஏன்னு கொடுக்குறேன். கொட்டேஷன் கொடுத்துட்டு ஏ கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க, என்ட்ரு கொடுங்க. அதாவது இது என்ன ஃபங்க்ஷன்னா நான் இந்த ரேஞ்சில் ஏன்ற டெக்ஸ்ட்டு வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலி இங்கே ஏ எத்தனை இருக்குன்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு வந்து 3ன்னு வந்துருச்சு. ஸோ கவுண்ட் ஏ அதாவது ஏன்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு 3 வந்திருக்கு. இன்கேஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஏக்கு பதிலாக 15 கொடுக்குறேன். 50 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து 2ன்னு வந்திருக்கு. ஸோ கவுண்ட் 50ன்றது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொத்தம் 2 இருக்குது. 50 இங்கே ஒரு 50 இங்கே ஒரு 50 2 இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே பர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஸோ 1 இருக்குது.
ஸோ எத்தனை இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான், ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறதுக்கு தான் வந்து கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் பார்த்தோம். ஸோ கவுண்ட் வந்து எத்தனை நம்பர்ஸ், ஸோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஏ. ஸோ நம்பர்ஸ், டெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு மட்டும் கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் பிளாங்க்ன்றது வந்து வெறும் பிளாங்காக இருக்க செல்லை மட்டும் கவுண்ட் பண்ணோம். கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸ் இதெல்லாம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸு. நான் யூஸ் பண்ண ஷீட் வந்து இந்த ஷீட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதிலே யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.